தேவ வார்த்தையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சத்தியம், தேவன் நம்மை ஒரு இடத்தில் இருக்க செய்வார் என்றால் அவர் தருகின்ற விலையேற பெற்ற ஒரு வெகுமதி சமாதானம். இயேசு தான் யோவான் 14:27 ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆகையால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சமாதானத்தை உங்களுக்கு தருகின்றேன் என்று. அதுவும் அதை மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே முடிக்கல, உலகம் தருகின்ற சமாதானத்தை போல நான் உங்களுக்கு தரலன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா கேள்வி என்னன்னா, உலகத்தின் சமாதானத்திற்கும் இயேசு தருகின்ற சமாதானத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா உலகத்தின் சமாதானம் சூழ்நிலைகளை சார்ந்திருக்கின்றது. எல்லா சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தது என்றால் அவர்களுக்குள் சமாதானம் இருக்கும். வேலையில சரியான நேரத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க, வேலையில சரியான நேரத்தில் உயர்வு தருகின்றார்கள், எல்லா காரியங்கள் அவர்கள் எதிர்பார்த்ததை போல நடந்தது என்றால் அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம், எல்லாம் நல்லா போகுதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் தருகின்ற சமாதானத்தை போல நான் உங்களுக்கு தரல, நான் தருகின்ற சமாதானம் விசேஷித்த சமாதானம். அவர் புயலின் மத்தியில சமாதானத்தை தருகின்றார், பள்ளத்தாக்கின் மத்தியில சமாதானத்தை தருகின்றார். அப்படின்னா உங்களை சுற்றிலும் எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் இயேசு உங்களோடு இருக்கின்றார் என்ற உறுதியின் நிமித்தம் உங்களுக்குள் தரப்படுகின்ற சமாதானம் தான் இயேசு தருகின்ற சமாதானமாக இருக்கின்றது. உலகம் வெளிப்படையான காரியங்களை பார்த்து அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் வெளிப்படையான காரியங்கள் மேல் அவங்களுடைய சமாதானம் சம்பந்தம் இல்லை. அவருடைய சமாதானம் உள்ளான நம்பிக்கை நிமித்தம். புயலில் நடுவில் இயேசு என்னோடு கூட இருக்கின்றபடியால் எல்லா காரியங்கள் எனக்கு எதிர்மறையாக இருந்தது போல காணப்பட்டாலும் இயேசு என்னோடு கூட இந்த படகில் இருக்கின்றபடியால் அவர் எழும்பி நின்று இந்த புயலை பார்த்து சரியான நேரத்தில் பேசுவார் என்ற நம்பிக்கை நிமித்தம் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கின்றது. அதுதாங்க உங்களுக்கும் எனக்கும் தரப்படுகின்ற சமாதானம். இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பிலிப்பியர் 4:7 சொல்றாரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை காப்பதாக. அப்படின்னா உங்களுடைய சொந்த புத்தியினால அதை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. ஆனா தேவன் உங்களோடு கூட இருக்கின்றபடியால் உங்களுக்கு அந்த இருதயத்தில் தேவன் ஒரு சமாதானத்தை தேவன் தர வல்லவராக இருக்கின்றார். அப்படின்னா சில நேரத்தில் மற்றவங்கெல்லாம் புலம்பி கொண்டு இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் ஐயோ எப்படி இதை நான் சந்திப்பேன், எப்படி இதை சமாளிப்பேன்னு யோசிப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் அந்த புயலின் மத்தியில சமாதானமா இருப்பாங்க. எப்படி இயேசு புயலின் மத்தியில ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாரோ, நீங்களும் தேவ பிள்ளைகளா இருக்கின்றபடியால தேவன் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பீங்க.